நம்ம சாதாரணமா பண்ணக்கூடிய விஷயம் தான் நாளைக்கு நம்மளுக்கு பெரிய ஆபத்தா வந்து முடியுது. என்னாச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லா மட்டும் பாருங்க. இந்த சம்பவம் நடந்தது டெல்லியில. ரீசெண்டா ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போனை ரிப்பேர் பண்றதுக்கு வேண்டி ஒரு கடையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பிளாக்மெயில் கால் வருது. என்ன அப்படின்னா உங்களோட பிரைவேட் போட்டோஸ், உங்களோட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். சோ இதை வந்து நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும், இல்ல அப்படின்னா இதுல நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி ஒரு கால் வருது. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமான விஷயம் வெளியே வருது. என்ன அப்படின்னா இந்த ஒரு பொண்ணு மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது, கிட்டத்தட்ட 350 விக்டிம்ஸ் இருக்காங்க இதுல. எஸ், 350 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போனை சர்வீஸுக்கு கொடுத்து அவங்களோட பர்சனல் டேட்டாவை திருடி அவங்கள பிளாக்மெயில் பண்ணதுல. ஸ்ட்ரேஞ்சரை நம்பி உங்களோட மொபைல ஒரு முகம் தெரியாத நம்பர் கிட்ட சர்வீஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ்ல ரிப்பேர் மோட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணும் அப்படிங்கறத யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டு உங்க போனை வந்து சர்வீஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா நம்மளோட டேட்டாவும் இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியாது. உங்களோட சேஃப்டி உங்களோட கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.